அப்போ ஆசை இல்லாத ஒரு தியானத்தை நமக்குள்ளே அது இயல்பாக கிடைக்கப்படணும், நடக்கப்படணும். அதுதான் முக்கியம். அந்த இடமே நம்மளை அழைச்சி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ உங்களுக்கு இயல்பாக இயற்கையாக இருந்தால் அது கனெக்ட் பண்ணும். அப்போ சொல்கிறது, ஒரு குரு என்பது யார் அப்படின்னா தியானம்தான் குரு. விவேகானந்தரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அது பாருங்க, யாராவது மனிதர்கள் இருந்து இந்த பாறையில் வா அப்படின்னு சொன்னாங்களா? பாறை முழுக்க உட்கார்றது கிடையாது, பாறையில் எந்த இடத்துல உட்காரணும் அப்படின்னா உண்மையான குரு இருந்தாருன்னா ஒரு நாள் உள்முகமாக நீயே திரும்பிடுவ. அப்போ அது என்ன பண்ணும்? உள்முகமாக உன்னை திருப்பி விட்டுரும். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில் சாமியார்கள் இருக்காங்க, குரு இருக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் இந்த பிரபஞ்சம் தன்னுடைய உண்மை முகத்தை காட்டுறதில்லை. எல்லாருக்கும் உண்மையான அந்த ஜோதியோ அந்த ஒளியோட காட்சி கிடைக்கிறது இல்லை. வாக்கு சித்தி காட்டி கொடுக்குது. அடுத்தது என்ன காட்டி கொடுக்குது? புகழ், சித்து, இதெல்லாம் காட்டி கொடுக்குது. இதெல்லாம் தியானத்துக்கு நிஜமல்ல. எதை மறைப்பொருளாக வைக்கணும், எதை வெளிமுகமாக வைக்கணும்னு இருக்கணும். குருவை வெளிமுகமாக வைக்கணும், தியானத்தை உள்முகமாக வைக்கணும். அப்போ வீடு என்பது ஒரு குருவுக்கு எப்பயுமே என்ன சொல்கிறேன்னா, ஒரு குருவுக்கு வீடு ரொம்ப முக்கியம். உன்னை மட்டும் தனியாக நான் கற்பூரம் கொளுத்தி உன்னை மட்டும் நான் வாழ வைக்க முடியாது. உன் குடும்பத்தையும் சேர்த்தா வாழ வைக்க முடியும். எல்லா விஷயத்துக்கும் ஆசைப்படலாம், தியானத்துக்கு மட்டும் ஆசைப்படக்கூடாது. அப்போ ஆசை இல்லாத ஒரு தியானத்தை நமக்குள்ளே அது இயல்பாக கிடைக்கப்படணும், நடக்கப்படணும். அதுதான் முக்கியம். குழந்தை பெற்றுக்கிறது முக்கியம் இல்லை. ஆசைப்பட்டு குழந்தை பெற்றுக்குவோம், ஆனால் அது வளர்க்குறதே ஆசைப்பட்டு வளர்க்கக்கூடாது. அது நம்ம பிள்ளைன்னா ஆசைப்படக்கூடாது. ஆசை போனாதான் அது நம்ம பிள்ளைன்னு அர்த்தம். பிள்ளைக்கு மேலே ஆசை வச்சா அது ஆபத்துன்னு அர்த்தம். எந்தெந்த பொருளெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த பொருளால் அழுக போகிறீங்க, இல்லைன்னா அதால் பெரிய கேளிக்கையாக ஒரு இன்பமாக அனுபவித்து அதிலே ஒரு துன்பத்தை ஒரு உழல போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ ஆசை எங்கே தோன்றுகிறதோ அங்கு கண்ணீரும் சிரிப்பும் வரும். ஆசை எங்கு அகலப்படுகிறதோ, ஆசை எங்கு எரிக்கப்படுகிறதோ அங்கு வெறுமனையும் வெற்றிடமும் ஏற்படும். அப்போ தியானத்தை ஆசைப்பட்டு யூடியூப்லேயோ இல்லை யாரோ புத்தகத்தை படிச்சுட்டு பண்ணுறதோட அது இயல்பாக ஒரு குருவிடம் இருந்து இயற்கையாக பிரபஞ்சத்திலேருந்து, குருன்னா ஒரு மனிதர் அங்கங்கே தியான சென்டர் வச்சுருக்கிறாங்களோ அவங்கள சொல்லலை, அது இயல்பாகவே இந்த பிரபஞ்சத்திலேருந்து ஒருத்தருக்கு தியானம் கிடைக்கப்படணும்னா கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி இயற்கையாக கிடைத்தா என்னன்னா, உங்களை சரியான முறைகளில் வழி நடத்துதல், உள்வாங்குதல், புரிதலை ஏற்படுத்துவது, உங்களை தெளிவுபடுத்துவது, உங்களை பக்குவப்படுத்துகிற வேலைகள்லாம் நிச்சயமாக நல்ல தியானம் கற்றுக் கொடுக்கும். எமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஒரு பயிற்சி காலத்தில் ஒவ்வொரு மாணவனுக்கும் கிடைக்க வேண்டியது எதுன்னா, எது கையில் இருக்கணும், எது கையில் இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அப்போ எனக்கு தெரியுமா, பொதுகை மலையில் இப்படி ஒரு விஷயம் இருக்கும், அகத்தியர் ஃபால்ஸில் இப்படி ஒன்று இருக்கும், கன்னியாகுமரியில் இப்படி ஒன்று இருக்கும், ராமேஸ்வரத்தில் இப்படி ஒன்று இருக்கும், பழனியில் ஒன்று இருக்கணும். மூதாதையர்கள், முன்னோர்கள், லட்சக்கணக்கான பேர், எவ்வளோ பேர்கள்
நம்மளுடைய இந்த நான் சொன்ன தலங்கள் எல்லா தலங்களுக்குள்ளேயும் எல்லா வடிவங்களுக்குள்ளேயும் போயிருக்காங்க, பார்த்துருக்காங்க, பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த அனுபவம்ங்கிறது, அந்த இடமே நம்மளை அழைச்சு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அப்ப உங்களுக்கு இயல்பா இயற்கையா இருந்தா அது கனெக்ட் பண்ணும். அப்ப ஒன்று சொல்றது, ஒரு குரு என்பது யார் அப்படின்னா தியானம் தான் குரு. நீங்க பண்ற தியானம் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள குரு இருக்கிறாரு. நீங்க கண்ணை மூடிக்கிட்டு கையை மடிச்சு உட்காந்துருக்கீங்களா, அது பேர் தியானம் கிடையாது, அதுதான் குரு. நிதர்சனமான குரு எதுனா அதுதான் குரு. அந்த குரு உங்களை காப்பாற்றுவாரு. அப்போ ஒரு இடம் உங்களுக்கு குருவா மாறி ஒரு இடமும் உங்களை காட்டி கொடுக்கும். காசி மாதிரி இடங்கள், ராமேஸ்வரம் மாதிரி இடங்கள்ல உண்மைத்தன்மையை காட்டி கொடுக்கறது யார் காட்டி கொடுப்பான்னா, நீங்க பண்ற தியானத்துக்குள்ள இருக்கிற குரு காட்டி கொடுக்கணும், இல்லைன்னா அந்த இடமே இருந்து குருவா காட்டி கொடுக்கணும். அப்ப ஒரு இடம் உங்களுக்குள்ள எப்படி கனெக்ட் ஆகுன்னா, உண்மை குரு இருந்தாதான் அந்த இடம் கனெக்ட் ஆகும், இல்லைன்னா கனெக்ட் ஆகாது. காசியில போனீங்கன்னா ஏகப்பட்ட அந்த படித்துறைகளுக்கு, ஒவ்வொரு படித்துறைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். எல்லா இடத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு அலைவரிசை இருக்கு. ஆனா உங்களுக்குள்ள உண்மையான தியானம் இருந்தா அந்த இடம் உங்களை வந்து கனெக்ட் பண்ணி உங்களை எங்க உட்கார வைக்கணுமோ அங்க உட்கார வைக்கும். அது ரொம்ப முக்கியம். ஒரு தியானத்துல ஒவ்வொருத்தரும் வளர்ந்ததற்கு ரொம்ப முக்கியமான வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இடத்தை கண்டுபிடிக்கிறதா ரொம்ப சிரமம். கன்னியாகுமரியில அந்த பாறையில ஒரு மார்க், அந்த இடத்த கண்டுபிடிக்கணும். எப்படி விவேகானந்தரால கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு அது பாருங்க. யாராவது மனிதர்கள் இருந்து இந்த பாறையில வா அப்படின்னு சொன்னாங்களா? பாறை முழுக்க உட்கார்றது கிடையாது. பாறையில எந்த இடத்துல உட்காரணும்? பாறை ரொம்ப பெருசு. இன்னைக்கு கன்னியாகுமரிக்கு போங்க, அதை இன்னைக்கும் ஒருத்தன் கேப்பு கிடைக்கும் போது கருவாடு காய வைக்கலாமா? அதுக்குள்ள உட்காந்து ஒரு கிளாஸ் சாராயத்தை குடிக்கலாமா? இல்ல அதுல கொசு வலையை காய வைக்கலாமா? அந்த இடத்துல நின்று சுற்றுலா பயணியா ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? என்ஜாய் பண்றவனும் அதை வேற வடிவத்துல பாக்குறவனும் லட்சம் பேர் இருக்கிறான். ஆனா எவனுக்கோ ஒருவனுக்கு தான் அந்த பாறையில இருக்கிற நிஜம் ஒருத்தனுக்கு தான் தெரியுது. லட்சத்துல ஒருத்தனுக்கு தான் அந்த பாறை கண்ணுக்கு தெரியுது. பாக்கி எல்லாருக்கும் அந்த பாறை வெவ்வேறு வடிவமா தெரியுது. அதே ஊர்ல பிறந்து, அதே ஊர்ல மீன் பிடித்து, அதே ஊர்ல வாழ்ற எத்தனையோ பேருக்கு அந்த பாறையோட உண்மைத்தன்மை தெரியல. அப்ப அந்த பாறையில உண்மைத்தன்மை தெரிந்ததுக்கு காரணம் என்னன்னா, விவேகானந்தருக்குள்ள இருந்த தியானம், ராமகிருஷ்ணரோ காளியோ உண்மைத்தன்மையான தியானம் இருக்கும்போது அந்த பாறை உண்மைத்தன்மையை அறிந்து காந்த மாதிரி இழுத்து கொள்ளுகிறது. இங்க இருக்கிற நீங்க உண்மைத்தன்மை இருந்தா போதும், நீங்க எந்த வேலையும் செய்ய வேண்டாம். ஒரு இடம் உங்களை இழுத்து கொள்ளும், ஒரு இடம் உங்களை உள்வாங்கி கொள்ளும். உள் தியானம், உள் சுவாசம், உள் பக்கமாக கவனிப்பது அப்படின்னா, உண்மையான குரு இருந்தாருன்னா ஒரு நாள் உள்முகமாக நீயே திரும்பிடுவ. அப்ப அது என்ன பண்ணும்? உள்முகமாக உன்னை திருப்பி விட்டுரும், வெளிமுகமாக உன்னை விடாது. வெளிமுகமாக நீ தேடி தெரியுன்னா பல நாள் யூடியூப் சேனலை பார்த்துட்டு பல புத்தகத்தை படிச்சுட்டு தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த உள்முகம்ங்கிறது என்னன்னா, உனக்குள்ளே மௌனம் ஏற்பட்டு உன்னையே கவனிக்க வைத்து விடும். அதுதான் உள்முக தியானங்கிறது. அப்ப ஒரு இடம் உன்னை ரிசீவ் பண்ணணும்னா நீ முதல்ல சரியான தியானத்துக்குள்ள சரியான குரு கிட்ட இருந்தாதான் அது நடக்கும். அப்ப நீங்க அதை அவசியமா எல்லோரும் பார்த்துக்கணும். அப்ப இயல்பா நாம வளரணும் அப்படின்னா மிகச்சரியான தியானத்தை கையில பிடிச்சிருக்கணும். இந்த பிரபஞ்சம் என்னன்னா எதுக்கு வேணாலும் காம்ப்ரமைஸ் ஆகும், தன்னுடைய கலையை தவறான மனிதன்கிட்ட காட்டி கொடுக்காது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில் சாமியார்கள் இருக்காங்க, குரு இருக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் இந்த பிரபஞ்சம் தன்னுடைய உண்மை முகத்தை காட்டுறதில்லை. எல்லாருக்கும் உண்மையான அந்த ஜோதியோ அந்த ஒளியோட காட்சி கிடைக்கிறது இல்லை. காளியை வைத்து தமிழ்நாட்டில், இந்தியாவில் கோடிக்கணக்கான பேர் வழிபடுறாங்க. ஆனா காளியை பார்த்தவன் ஒரே ஒருத்தன் ராமகிருஷ்ணன் மட்டும்தான். அப்ப அந்த உண்மைத்தன்மை, அதான் சொல்றேன் பாருங்க, உண்மையில அப்பழுக்கற்ற உண்மை இருக்கணுங்கிறாங்க. அதுக்குள்ள உண்மைக்கும் உண்மை இருக்கணுங்கிறாங்க. உண்மைக்குள்ளே இன்னொரு உண்மை இருக்கணும். அப்ப உண்மை உண்மையாக மாறிக்கொண்டே இருக்கணும். அப்பதான் ஒரு இடத்த அறிய முடியும். பல ஆண்டுகளாக ஒரு இடத்த சுத்தி வந்த ஒருத்தனால அந்த இடத்துக்குள்ள இருக்கிற உண்மைத்தன்மையை அவனால அறிய முடியல. இப்ப பல நாள் அந்த இடம் என்ன பண்ணுச்சு, உனக்குள்ள உண்மைத்தன்மை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் என்னுடைய நிஜத்தை காட்டி கொடுப்பேன். இப்ப உங்களுக்குள்ள உண்மை நிறைய மலர ஆரம்பிச்சிருச்சுன்னா எனக்குள்ள இருக்கிற அலைவரிசை இந்த பாடியை விட்டு அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸா காட்டி கொடுக்கும், உங்களுக்கு ஒரு வழி காட்டும்.
அப்ப உனக்குள்ள உண்மை மாறலன்னா அது வெளியில வராது. நீங்க நினைச்சுக்கிறீங்க நாங்க சக்தி வாய்ந்தவர்னா அடிக்கடி பாம்பு மாதிரி வெளியில வந்து உங்களுக்கு படம் எடுத்து காட்டுவோம், உங்களுக்கு ஏதோ மேஜிக் பண்ணுவோங்கிறான். ஆனா உண்மையான ஞானி, உண்மையான இடம் மேஜிக் பண்ணவே பண்ணாது. மேஜிக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒன்று கிளப்பு நடத்தலை, நம்ம வந்து சீட்டை ரம்மியை காட்டி இதுதான் வித்தை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு கலையோ ஒரு வித்தையோ காட்டி கொடுப்பதை தாண்டி உண்மையா வளர்ந்தா அது தானாக நிகழுங்கிறதுக்கு அதான் பொருள். அப்ப ராமேஸ்வரம் மாதிரி நகரத்துக்குள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த ராமேஸ்வரத்துக்குள்ள உண்மைத்தன்மை எங்க ஒளிந்து இருக்குன்னு உங்கள யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்குள்ள ஒரு டெஸ்ட் வேணாலும் வைப்போம், ராமேஸ்வரத்துக்குள்ள எங்க உண்மைத்தன்மை இருக்கு நீங்களே போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. இப்ப நான் போய் ஒரு இடத்துல நிக்கிறேன், நீங்களும் போங்க. நான் போய் என் கால் எங்க நிக்குது, உங்க கால் எங்க நிக்குதுன்னு பார்ப்போம். அப்ப நீங்களும் குருவை தான் தேடுறீங்க, நீங்களும் கடவுளை தான் தேடுறீங்க, நீங்களும் புருவ மத்தியில தியானம் பண்றீங்க, பெரிய உயர்ந்த ராமலிங்க சுவாமி மாதிரி ஆளை கும்பிடுறீங்க. ஆனா ஒரு உண்மையான இடத்துல போய் உங்களால நிக்க முடியுமா? உண்மையான இடத்த மார்க் பண்ணி உங்களால தியானம் பண்ண முடியுமா? அப்படின்னா ஏன் முடியலன்னா என்கிட்ட சக்தி கிடையாதுங்க. அந்த உண்மை தன்மை இருக்கிறதுனால அந்த இடம் என்ன பண்ணுதுன்னா, மகனே நீ ஏமாந்து போகாத, இந்த இடத்துக்கு வந்துரு, இந்த இடத்துல நின்றான்னு ஒரு சுழற்சியாக தன்னை காட்டி கொடுக்குது. எப்படி எங்களுக்குலாம் தெரியும்? எப்படி தெரியும்? நானும் உங்களை மாதிரி கன்னியாகுமரியில புகைப்படம் எடுக்கிறதுக்காக ஏதோ இந்த 3 கடல் சங்கமிக்குதுன்னு போனவன் தான். அப்ப எந்த இடத்துக்குள்ள விவேகானந்தருடைய தியான மண்டபம்னு ஒண்ணு இருக்கு, அந்த இடத்துக்குள்ள எல்லாம் தியானம் பண்ண வைக்காது. அதுக்குன்னு ஒரு உண்மையான ஒரு பாறையில ஒரு மார்க் இருக்கு, அந்த மார்க்ல தான் உட்கார வைக்கும். அப்ப அந்த மார்க்கை யார் கண்டுபிடிக்க முடியும்? உடல்ல அடி முடி அது 2 மார்க்கு, ஒரு வட்டமா இட்டா ஒரு சுழற்சி மாதிரி இருக்கும். இப்ப இந்த அடிய முடிய உனக்குள்ள உண்மைத்தன்மை இருந்தாதான் அதுவே அது காட்டி கொடுக்கும். அப்ப உனக்குள்ள உண்மைத்தன்மை வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அப்ப உண்மைத்தன்மை மலர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுதான் சால சிறந்தது, உண்மையான விஷயம். அழுதேன், புலம்புனேன், தேடினேன், கதறினேன், ஓடினேன், என்னென்னமோ செய்தேன், சிவனோ பார்வதியோ எனக்குள் சஞ்சரித்து காட்டி கொடுக்கவில்லை. பல நாள் துன்பப்பட்டேன், ஆனால் அந்த துன்பத்தில் நான் விட்டு போகவில்லை. காத்திருந்ததற்காக பலனாக ஒரு நாள் காட்டி கொடுக்கப்பட்டது. அப்ப ஒரு நாள் என்னன்னா, நிறைய நல்ல உண்மை தன்மையில வந்துட்ட, இப்ப நான் உனக்கு நிஜமாக என்னுடைய வடிவத்தை காட்டி தர்றேன். அப்ப முதல்ல என்ன காட்டி தருது? பக்தி காட்டி தருது. அடுத்தது என்ன காட்டி தருது? வாக்கு சித்தி காட்டி கொடுக்குது. அடுத்தது என்ன காட்டி கொடுக்குது? புகழ், சித்து, இதெல்லாம் காட்டி கொடுக்குது. இதெல்லாம் தியானத்துக்கு நிஜம் அல்ல, என்ன நீ பார்க்க முடியாது. கோயில்ல அடிக்கப்பட்டிருக்கிற வர்ணங்கள் மாதிரி பல விதமான வண்ணங்களில் இருக்கிறது தான் இது விஷயம். வர்ணங்களையும் உருவங்களையும் வடிவங்களையும் காட்சிகளையும் கற்பனைகளையும் புகழையும் அதிகாரத்தையும் நீ பார்க்கலாம். ஆனா உண்மை வடிவங்கிறது அது அலைவரிசையாக, அது என்னுடைய நிஜ தோற்றத்தை நீ பார்க்கணும்னா உனக்குள்ளே மாற்றம் நடந்திருக்கணும். அப்ப ஒரு குரு, ஒரு இடம் காம்ப்ரமைஸே ஆகாது. உனக்குள்ள என்னைக்கு அது உண்மைத்தன்மை வருதோ அன்னைக்கு தான் அதோட ரியலிஸ்டிக்கான விஷயத்தை காட்டும். இங்க இருக்கிற எத்தனை பேர் வந்தாலும், எத்தனை முறை வந்தாலும் என்னுடைய உண்மைத்தன்மையை பார்க்கவே முடியாது. அப்ப உண்மைத்தன்மையை பார்க்கணும்னா உனக்குள்ள ஒரு மாற்றம் நடந்தாதான் இது வெளிப்பட்டு காட்டும். உனக்கு காட்டணுங்கிறதுக்காக காட்டுறது, நாங்க காட்டுறதெல்லாம் இப்ப கனவுலையோ சூட்சமத்திலையோ காட்டுறதெல்லாம் எங்க வடிவத்துல லட்சத்துல ஒரு சிறு துளி. அது ஒரிஜினல் அப்படின்னு நினைச்சுக்காத, அதை தாண்டி வேற ஒரு வடிவம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு தியானம் பண்றவனுக்கும் ஒரு மரமோ ஒரு இடமோ காட்டி கொடுத்து தான் அவன் கண்டுபிடிக்கிறான். 1,00,000 மரம் இருக்கு. புத்தருக்கு போதி மரம் ஏன் காட்டி கொடுக்கப்பட்டது? யார் காட்டி கொடுத்தா? இப்படி ஒரு வடிவம் இருக்கு. அதனால நீங்க அவசியமா அதை பார்த்துக்கணும். அப்ப நீங்க பண்ற தியானம் உங்களுக்கு பாதை காட்டணும். பாதை காட்டலையா தியானத்தை கொளுத்தி போட்டுரு. இல்லைன்னா பாதை காட்டுறதுக்கான நீ சரணாகதி அடைந்து காத்திருந்து எப்படியாவது நீ ஒரு நல்ல வழி அடையிறதுக்கு முயற்சி பண்ணு. அப்ப அது பாதை காட்டும். அப்ப எப்பயுமே உன் தியானம் உனக்கு பாதை காட்டணும், உன் தியானம் உனக்கு பாதை காட்டணும், உன் தியானம் உனக்கு வெளிச்சம் காட்டணும், உன் தியானமே உன்னுடைய சோகத்துக்கு ஒரு தீர்வு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அது தியானம், அது உண்மையான வடிவம். சரியா? முதல்ல ஒரு தியானம்
என்னன்னா ஒருத்தட்ட குருகிட்ட ஒரு தியானம் வாங்குறது, வாங்கி அதை பொக்கிஷமா வச்சுக்கிட்டு அதை தான் ரகசியமா பண்ணணும். ஆனா நம்ம ஒரு குருவை பார்க்க போறதோ, ஒரு குருவோட சந்திப்போ, ஒரு குருவோட பயணத்துல இருக்கிறது வெளிப்படையா இருக்கணும். அது மறைப்பொருளா இருக்கக்கூடாது. இங்க என்ன பண்றாங்கன்னா, தியானத்தை வெளிப்படையா வச்சிடுறாங்க. தியானத்தை உட்காந்துட்டு புருஷன் மடி மேலே உட்காந்துட்டு தியானம் பண்றது, புருஷன் தலை மேல உட்காந்துட்டு தியானம் பண்றது. ஆனா தியானத்தை வெளிமுகமா வச்சுக்கிறது, குருவை உள்முகமா வச்சுக்கிறது, ரகசியமா அவர் குருவை அப்படியே மறைச்சு மறைச்சு பார்த்துக்கிறது. என்னங்க இப்ப அது? எதை மறைப்பொருளா வைக்கணும், எதை வெளிமுகமா வைக்கணும்னு இருக்கணும். குருவை வெளிமுகமா வைக்கணும், தியானத்தை உள்முகமா வைக்கணும். அப்ப வெளிமுகமா தாய்கிட்ட, தகப்பன்கிட்ட, கணவன்கிட்ட, குழந்தைகிட்ட இன்னாரு இந்த குரு இங்க இருக்கிறாங்க, இவங்களை நான் போய் பார்க்கணும்னு இருக்கிறேன், இவங்களோட தியானம் கற்றுக்கணும்னு இருக்கேன், இங்க போலான்னு இருக்கேன், உங்களுடைய அனுமதி இருக்கா, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்கப்படும். அவருக்கு தியானம் வரணும், அவருக்கு ஞானவானா இருக்கணும்னு முக்கியம் கிடையாது. ஆனா இந்த தற்காலிகத்துக்கு முன்ஜென்ம தொடர்புல கர்ம வினையில உனக்கு மூக்குணங்கரி குத்துனவன் அவன் தான், உன்னை மாட்டா கைத்த போட்டு கையில பிடிச்சிருக்கவன் தான் அவன் தான். அப்ப அவங்களுடைய அனுமதி இல்லாம மாடு மேய இங்க வரக்கூடாது இது தோட்டத்துக்கு. அதுக்காக தான் சொன்னேன், முதல்ல மாட்டுக்கு தற்காலிகத்துக்கு, அது நிரந்தரமான மாட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது. தாயோ தந்தையோ குழந்தையோ புருஷனோ உங்களுக்கு யாருமே உங்க கூட இருக்கிற நிரந்தரமான ஆட்கள் கிடையாது. இதெல்லாம் நீங்க முன் ஜென்மத்தோட தொடர்புகள்ல சந்தித்த ஒரு நபர்கள். இது உங்களுக்கு தெரியாது. இது நிரந்தரம் இல்லை. ஆனா தற்காலிகத்துக்கு உங்களை பாதுகாக்கிற ஒரு வாட்ச்மேன், உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்குரிய ஒருத்தர். அப்ப அவங்கள்ட்ட இருந்து ஒரு அனுமதியை வாங்கப்படணும். அப்ப அதை சொல்லப்படணும். அது சொன்னா மிக சரியாக இருக்கும். அதை சொல்லாம செய்யாதீங்க. அதற்காகத்தான் வீட்டுல அனுமதி பெற்று வாங்க அப்படின்னு சொல்லப்படுறது. அப்ப வீடு என்பது ஒரு குருவுக்கு எப்பயுமே என்ன சொல்றேன்னா, ஒரு குருவுக்கு வீடு ரொம்ப முக்கியம். உன்னை மட்டும் தனியா நான் கற்பூரம் கொளுத்தி உன்னை மட்டும் நான் வாழ வைக்க முடியாது. உன் குடும்பத்தையும் சேர்த்தா வாழ வைக்க முடியும். அப்ப உன்னை மட்டும் நான் ரகசிய போலீஸ் மாதிரி பாதுகாக்க முடியாது. உன்னை பாதுகாக்கணும்னா உன் புள்ள நல்லா இருந்தா தான் நீ நல்லா இருக்க முடியும். உன் புருஷன் நல்லா இருந்தா தான் நீ தியானமே பண்ண முடியும். அப்ப உன் குடும்பத்தையே பாதுகாக்கணும்னா குறைந்தபட்சம் நான் யாருனாவது உன் புருஷனுக்கோ உன் பிள்ளைக்கோ தெரிஞ்சிருக்கணும்ல. அது ரொம்ப முக்கியம் இல்ல. அந்த டிஸ்கஷனை நீங்க ஏற்படுத்தணும். அப்ப உங்களுக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கணும். அதை நீங்க நிறைய பேர் அதை போற போக்குல செய்யறாங்க. நான் தான் ஒரு இடத்துக்கு போவேன்ல, உங்களுக்கு தெரியாதா? எந்த இடத்துக்கு போற? ஒரு பொம்பளை நான் தான் ஒரு இடத்துக்கு போவேன்ல, உனக்கு தெரியாதா? இது என்னப்பா அது? நான் தான் ஒரு இடத்துக்கு போறேன்னா இது எந்த இடத்துக்கு நீ போற? அப்படி ஒண்ணு இருக்குல்ல. அப்ப போற போக்குல ஒண்ணு சொல்லக்கூடாது. அப்ப சொன்னா நீ ஒரு லூசு, உன் குரு ஒரு லூசு சந்திக்க போறீங்கன்னு தான் சொல்லுவான். அப்ப உயர்ந்த தியானமா கத்துக்கிற உன் குருவுக்கும் அங்க டேமேஜ் பண்ற மாதிரி நீயே ஒரு காரணமா ஆயிருவ. புரியுதா? இப்ப குரு கேரளாவில் இருக்கிற லாட்ரி சீட்டு கிடையாது. போன உடனே டக்குன்னு 1 கோடி ரூபா முத்திரை விழுந்துரும், தூக்கிட்டு ஒடியாந்துறது, சாக்கில் பணத்தை தூக்கிட்டு ஒடியார கதை கிடையாது. குருங்கிறவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இரும்ப காய்ச்சி போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் குருவோட ரோல். ஏன்னா பதப்படுத்துறது, பக்குவப்படுத்தி ஒரு பொருளை அழிய விடாம பார்த்துக்குவான். அதுதான் மரணம் இல்லாத பெருவாழ்வு. அப்ப ஒரு பொருள் குரு கிட்ட வராத வரைக்கும் ஓகே, வந்துருச்சுன்னா அது அழியக்கூடாது. அது அழியாம இருக்கிறதுக்கு அவனுடைய போராட்டம் எவ்வளவு தீவிரப்படுத்த முடியுமோ தீவிரப்படுத்துவான். அப்ப நீங்க ஒரு குரு கிட்ட வந்தோம் நான் அழிஞ்சு போவேன், அப்ப அழிகிற பொருளாவே கேட்கறது, அழுகிற பொருள், அழிகிற பொருள், அப்புறம் கண்டமான பொருள், ரொம்ப கஷ்டத்தை மனதை ரொம்ப கலங்க வைக்கிற மாதிரி பொருட்களையா நீங்க கேட்குறீங்க. அழியாத பொருளை கேளுங்க. அது வார்த்தையா கேட்காம செயல்முறையா செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்குங்க. அப்படிங்கிறது தான் இதோட செயல். இப்ப ஒரு குரு இன்னொரு குருவோட தான் பயணிக்க முடியும். ஆனா ஒரு குரு மனிதரோட ஏன் பயணிக்கிறாருன்னா, அவங்கள மாத்தணுங்கிறதுக்காக தான் இவரு பயணிக்கிறார். அவங்கள மாத்தணும். அப்ப ஒரு குருவுக்கு இன்னொரு குரு தேவை கிடையாது. ஒரு குருவுக்கு ஒரு மனிதன் ஏன் தேவைப்படுறான்னா, அவனை நல்வழிப்படுத்த தான் இவர் குருவாவே இருக்கிறார். அப்ப உங்களை நல்வழிப்படுத்துறது தான் ஒரு குருவோடைய நோக்கமா இருக்கணும், ஒரு குருவோடைய திட்டமா இருக்கு. அதனால தயவு செய்து நீங்க எந்த தியானம் இல்லை, எந்த தியானத்துக்கு போங்க, யாரை சந்திக்க வேணாலும் போங்க, வெளிப்படையா உங்க வீட்டுல ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க. தயவு செய்து பண்ணுங்க. அனுமதி பெற்று வாங்க. அதுதான் நல்லா இருக்கும். தயவு செய்து அனுமதி பெறாம வராதீங்க. ஒரு நாள் உங்க கணவர் திட்டினாருன்னா அடுத்த நாள் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி, இல்லைன்னா அவர் காலையே புடுங்கிக்கிட்டாச்சும் வந்துருங்க.
அனுமதி பெறாம அவர் மனதை சங்கடப்படுத்திட்டு வராதிங்க. புரியுதுங்களா? தயவு செய்து அதை பார்த்துக்கங்க. ஏன்னா இதுல அவ்வளோ ரகசியம் இருக்கு. அதுக்காக சொல்றேன். இன்னொருத்தருடைய மனதை சங்கடப்படுத்திக்கிட்டு நீங்க தியானத்துல என்ன சாதிச்சிட போறீங்க பாருங்க. இன்னொரு விஷயம் நான் அதே மாதிரி உங்ககிட்ட சொல்லிடுறேன். எளிதா நம்ம வீட்டுல எவனுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டான். நம்ம வீட்டுல இருக்கிறவங்கலாம் வைக்க போற கொளுத்துருவீங்க, அசந்தா நம்மளையும் கொளுத்துருவீங்க. ஏன்னா எப்ப செத்தால் மண்ணல்லையோ கொல்லி வைக்கவோ தயாராக தான் எல்லா மனிதனும் இருக்கிறான். இப்ப இறந்து போயிடுறோம் திடீர்னு, ஆனா ஃபீலிங் ஒரே அழுவதான், சோகம்தான். ஆனா என்ன பண்ணுவோம்? ஒண்ணு மண்ணள்ளி போட்டுருவோம், இல்லை கொளுத்தி விட்டுருவோம். இப்ப 2 வேலைக்கும் தயாரா இருக்கிறவர்கிட்ட போய் கொளுத்தவும் கூடாது, மண்ணள்ளியும் போடக்கூடாது. இதுக்கு நான் போறேன் அப்படின்னா எவன் பர்மிஷன் கொடுப்பான்? இது புதுசால இருக்கு. உங்களை விடுவாங்களா? சொல்லுங்க. காலங்காலமா நம்ம பண்ணிக்கிறது ஒண்ணு நம்ம தலையில நம்ம மண்ணள்ளி போட்டுக்கணும், இல்லைன்னா நமக்கே நம்ம கொல்லி வச்சுக்கணும். இதை 2ஐயும் விட்டு நீ வேற ஒரு வாழ்க்கையை வாழ போறோம்னா அது நம்ம கலாச்சாரத்திலே இல்லையே, நம்ம பண்பாடுல இல்லையே. யாரோ ஒரு ராமலிங்க சுவாமி மரணம் இல்லாத பெருவாழ்வுன்னா நம்ம தெருவில் எவன் மரணம் இல்லாத பெருவாழ்வு அடைஞ்சான்னு கேள்வி கேட்பாங்க. நம்ம சொந்த பந்தத்துல உங்க சித்தப்ப உங்க பெரியப்பன் எவனாவது ஒருத்தன் மரணம் இல்லாத பெருவாழ்வு அடைஞ்சானா? எவனாவது இருக்கிறானா? எவனாவது ரெஃபரன்ஸ் காட்டுனா யாரை காட்டுறது? அப்ப அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்காது. நீங்க அந்த புரிதலை ஏற்படுத்தி பக்குவப்படுத்தி வாங்க. ஒரு நாள் அவங்க பர்மிஷன் கொடுக்காத போது நாங்க தடுத்து ஆட்கொண்டு அவங்களுக்கு எதை காட்டணுமோ அதை காட்டிட்டு உங்க பொருளை கையில விட வச்சிருவோம். புரியுதுங்களா? ஒரு விளையாட்டு தான். இப்போ நீங்க பார்க்கும்போது ஒரு பொம்மையா அழகா இருக்கிறீங்க, உங்களை வீட்டிலேயே உடல உங்களுக்கு நல்ல தியானம் வருதுன்னு இன்னொரு பொம்மையை காட்டிடுவோம். இந்த பொம்மையோட அந்த பொம்மை பெட்டரா இருக்குன்னு உங்களை கையை விட்டுருவாங்க. அப்ப நீங்க தப்பிச்சிருவீங்க, ஞானம் கிடைச்சு. சரிதானே? அதுக்காக எல்லாரும் வெவ்வேறு பொம்மையை காட்டுங்கன்னு சொல்லாதீங்க. அது இயற்கையா நடக்கும். அதையும் பார்த்துக்க. இதான்